தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். மேற்கில் மு.க. ஸ்டாலின், தெற்கில் எடப்பாடி. காத்திருக்கும் அக்னி பரீட்சை புரிஞ்சிருப்பீங்க. 2026க்காக இப்ப இருந்தே தயாராகிட்டு இருக்காங்க. குறிப்பாக வீக்காக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்துக்குன்னு தனியாக ஸ்கெட்ச் போட்டு வேலைகளை தொடங்கிட்டாங்க. ஒரு 5 விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு மு.க. ஸ்டாலின். மிக முக்கியமா கோவைக்குன்னு தனியா வியூகங்களை வகுத்திருக்காங்க. ஒர்க் அவுட் ஆகுமா? இந்த பக்கம் ராஜ்யசபா சீட்ல இருந்தே தன்னுடைய வியூகத்தை வகுக்க தொடங்கியிருக்காரு. அதே நேரத்துல நிறைய போட்டி நிலவி கொண்டிருக்கு. அங்கேயும் பல்வேறு குஸ்தி இருக்குங்க அதிமுகவில். ஸோ 2 தரப்பும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அது கை கொடுக்குமா? இதுல முக்கியமா 24 நாட்கள்ல 2 பேரை அதிரடியா மாத்திருக்காங்க தலைமை. ஆனா ஒரே மாவட்டங்க, புரிஞ்சிருப்பீங்க. தர்மபுரி கிழக்குங்க. தர்மச்செல்வனை அந்த பொறுப்புல இருந்து விடுவித்து மணி அவரை அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுல தர்மச்செல்வன் உதயநிதி அவருடைய ஆதரவினால் முன்ன பொறுப்பு வாங்கினவரு. எப்படி அவரை மாத்தினாங்க? இப்ப பின்னணியில 2 அமைச்சர்களுடைய ரோல் இருக்கா? அதே நேரத்துல மு.க. ஸ்டாலினுக்கு பறந்த அந்த சீக்ரெட் ரிப்போர்ட் என்ன? அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுது? இதெல்லாம் கை கொடுக்குமா? நிறைய பரபரப்புகள் இருக்குங்க. அதனுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். 5 தொகுதிகள், 1 லட்சம் வாக்குகள். ஆபரேஷன் வெஸ்ட், டார்கெட் கோவை. ஒர்க் அவுட் ஆகுமா? ஸ்டாலின் ஸ்கெட்ச். 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ங்க. இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி பெற்ற தொகுதிகள் 75. அதுல கிட்டத்தட்ட மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய 68 தொகுதிகள்ல 44 தொகுதிகளை அதிமுக கூட்டணி கைப்பற்றியது. வெறும் 24 தொகுதிகளை மட்டும்தான் திமுக கூட்டணியால வெல்ல முடிந்தது. இது இந்த மண்டலத்துல கிட்டத்தட்ட 75% மேல அதிமுக செல்வாக்கா இருக்கு. குறிப்பாக இது அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க. பழனிசாமி அவருடைய கோட்டையாகவும் இருக்கு. அந்த கோட்டையில் பெரிய ஓட்டை போடணும் அப்படிங்கிறது தான் 2026க்கான முக்கியமான ஸ்கெட்சா இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு திட்டங்களை வகுக்க தொடங்கியிருக்காங்க இந்த மேற்கு மண்டலத்துல. அதுல முதன்மையாக கோவை மாவட்டத்தை எடுத்துக்குவோம். கோவை மாவட்டத்துல 10 தொகுதிகளையும் திமுக இழந்திருக்கு. ஸோ 10 எம்எல்ஏக்கள் இல்லை, வருத்தம் தான். ஆனாலும் வேறொரு புதிய பாசிட்டிவ் கணக்க போடுறாங்க திமுகவினர். அதாவது இந்த 10 தொகுதிகள்லையும் திமுக மொத்தமாக இழந்த வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 1,17,420 வாக்குகள். இவ்வளவுதாங்க வென்ற கட்சிக்கும் தோற்ற கட்சிக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகள் எடுத்துக்கிட்டோம்னா, கோவை தெற்கு எடுத்துக்கிட்டோம்னா 1728 வாக்குகள் வித்தியாசத்துலதான் தோல்வி அடைஞ்சாங்க. அதாவது தோல்வி அடைந்தவர் மக்கள் நீதி மையத்துடைய திரு கமல்ஹாசன். அவரு இப்ப திமுக கூட்டணியில இருக்காரு. சோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கோவை வடக்கு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 4001 வாக்குகள் வித்தியாசத்துலதான் திமுக கூட்டணி தோல்வி அடைஞ்சது. கிணத்துக்கடவு தொகுதியில 1095, பொள்ளாச்சி தொகுதியில 1725, மேட்டுப்பாளையத்துல 2456. ஸோ தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 தொகுதிகள்ல குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துல தான் தோல்வி அடைஞ்சிருக்கு திமுக. இந்த தொகுதிகளுக்கு கூடுதல் கவனத்தை செலுத்த தொடங்கியிருக்காங்க திமுகவுடைய தலைமை. அடுத்து பெரிய மார்ஜின்ல அதிமுக வென்ற தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா சூலூர், அப்புறம் தொண்டாமுத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கே தெரியும், முன்னாள் அமைச்சரான திரு எஸ்.பி. வேலுமணி அங்க அவர் வலிமையா இருக்காரு. அவரை எதிர்த்து போன முறை திரு கார்த்திகேய சிவசேனாபதி அவர் போட்டியிட்டாரு. டஃப் ஃபைட் கொடுத்தாரு. இருந்தாலும் 41,630 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைந்தது திமுக. அப்ப வலிமையான வேட்பாளர் 10 ஆண்டு பொறுப்புல இருந்தவர் அப்படிங்கிறதாலதான் இவ்வளவு பெரிய மார்ஜின். அப்ப ஒரு சில தொகுதியை தவிர்த்துட்டா மீதி தொகுதிகள்ல ஈஸியாக வெற்றி வாகை சூட முடியும் அப்படின்னு திட்டமிட்டு இந்த 1,17,000 வாக்குகள் இடைவெளியை குறைக்கணும். அதுல ஸ்கெட்ச் போட்டு இந்த 5 தொகுதிகள்ல கூடுதல் கவனம் செலுத்தி வெற்றி அடையணும். இந்த திட்டத்தை சக்சஸ் ஆக்குவதற்காகவே 5 முக்கியமான விஷயங்கள் திமுக தலைமை கையில் எடுத்திருக்கு. முதன்மையாக சமுதாய ரீதியிலாக வாக்காளர்களை டார்கெட் செய்வது. இங்க பெரும்பான்மை சமுதாயமாக கோவையில கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் இருக்காங்க. அடுத்து அருந்ததிய சமூகத்தினரும் இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக நாயுடு சமூகத்தினர், சிறுபான்மையினர் அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக டீமை போட்டு இப்ப இருந்தே கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இரண்டாவதாக கூட்டணி பலம். இங்க தொழிலாளர்கள் வர்க்கத்தினர் நிறைய இருக்காங்க. அப்புறம் புதிய வாக்காளர்கள், இன்னொரு பக்கம் கல்வியில உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய படித்த
படித்தவர்களும் இந்த கோவையில அதிகம். ஸோ எல்லோரையும் கவர் பண்ற அளவுக்கு திமுக கூட்டணி பலமா இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியினர் இருக்காங்க, அப்புறம் காங்கிரஸ் இருக்காங்க, இன்னொரு பக்கம் மக்கள் நீதி மையமும் கூட்டணியில இருக்காங்க. போன முறை மக்கள் நீதி மையம் பெரும் சேதாரத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தி இருந்தது. அதை சரி கட்டுவதற்காகவும் இப்ப மக்கள் நீதி மையத்தை இந்த பக்கம் கையில வச்சிருக்காங்க. மூன்றாவதாக இந்த மாவட்டத்துக்கு துருப்புச் சீட்டாக கொண்டு வரப்பட்ட அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி. அவர் இங்க பொறுப்புக்கு வந்த உடனே 100 வார்டுல 96 வார்டு திமுக வெற்றி அடைஞ்சது. உள்ளாட்சி தேர்தலில் அமோகமான வெற்றியை திமுக பெற்றது. அதுக்கப்புறம் அவங்களுடைய கரூர் டீம் பலரும் இறங்கி வேலை பார்த்தாங்க. அதனாலதான் பல்வேறு ஆக்ஷன் காட்சிகளும் இங்க அரங்கேறினது. நான்காவதாக அரசாங்கத்துடைய திட்டங்கள். கோவைக்கு இப்ப கூட முதலமைச்சர் சமீபத்தில் அங்க போயிருந்தாரு. கோவைக்கான வளர்ச்சி திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. கோவை மாவட்டத்தை மட்டுமே தனி கவனம் செலுத்தி ஒவ்வொரு பயனாளிக்கும் அரசாங்கத்துடைய ஏதாவது ஒரு திட்டம் போய் சேர்ந்திருக்கணும் அப்படின்னு அந்த வகையில வியூகங்களை வகுத்துட்டு இருக்காங்க. ஐந்தாவதாக போக போக துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை இந்த மாவட்டத்துக்குள்ளார வலம் வர வைப்பது, அவருடைய கூட்டங்கள் பரப்புரைகளை இந்த மாவட்டங்கள்லயும் மேற்கு மண்டலத்திலும் அதிகரிப்பது. இந்த ஐந்தும் குறைந்தபட்சம் 5 தொகுதிகளையும் அதிகபட்சம் கோவையை முழுமையாகவும் கைப்பற்றவும் உதவும். அந்த 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை சரி பண்ணும் அப்படின்னு திமுக தலைமை உறுதியா நம்புறாங்க அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள். கோவையில 10க்கு 10, மேற்கு மண்டலத்துல 68க்கு 68 வெற்றி பெறணும் அப்படிங்கறதான் ஆளும் திமுகவுடைய முக்கிய அசைன்மெண்டா இருக்கு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னாங்க, இங்க மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அப்புறம் தொழில்துறை மற்றும் விசைத்தறி தொழில் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த 4ஐயும் இன்னமும் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இங்க வெற்றி அடைஞ்சிங்க. ஆனாலும் இன்னும் சரியாகவில்லை. அது மட்டும் இல்லாம இந்த மாவட்டத்திலும் மண்டலத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை கூலிக்கு நெசவு செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வர்க்கத்தினர். இந்த ஏரியாவில் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விசைத்தறி உரிமையாளர்களும் இந்த ஏரியாவில் அதிகங்க. அவங்களுக்கு நெசவு தொழில நியாயமான கூலி உயர்வு வேணும் அப்படிங்கிறது நீண்ட கால கோரிக்கை. அதை ஒட்டி பல்வேறு போராட்டங்களையும் முன்னெடுத்தபடி தான் இருக்காங்க. இதுவரை அவர்களுக்கான நியாயம் கிடைக்கவில்லை. அடுத்து இந்த ஏரியாவில் விவசாய பெருங்குடி மக்கள் அதிகம். அவங்களும் பிரச்சனை தான் சந்திச்சிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம், ரூகோ சுருள் வெள்ளை ஈக்களால இங்க இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் கடுமையாக பாதிப்படையுது. இந்த மாவட்டத்துல குறிப்பா பொள்ளாச்சிலாம் தென்னை மர விவசாயம், குறிப்பா அதை வச்சுதான் பெரிய வியாபாரமே இருந்துட்டு இருக்கு. கடுமையாக பாதிக்கப்படுகிறது தென்னை மரங்கள். இதனால விவசாய பெருங்குடி மக்களும் பாதிப்படைகிறாங்க. இப்படி பிரச்சனைகளை தீர்வு செய்தாலே, இன்னும் ஓராண்டு இருக்கு, தீர்வு செய்தாலே எதிர்பார்க்கின்ற வெற்றி வரும், அதுல கவனம் செலுத்துங்க அப்படின்னும் மேற்கு மண்டல கோவை மக்கள்கிட்ட இருந்து அட்வைஸும் ஆளுங்கட்சிக்கு பறக்குதுங்க. எடுபடுமா எடப்பாடியின் தென் மாவட்ட ஆக்ஷன்? முட்டி மோதும் தென் மாவட்ட அதிமுக. ராஜ்யசபா சீட் ரேஸில் 7 பேர். ஆளும் திமுகவுக்கு மேற்கு மண்டலம் வீக்கா இருக்குன்னா, முன்னாள் ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கு தெற்கு மண்டலம் வீக்கா இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, முன்னாள் முதலமைச்சரான அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தென் மாவட்டங்கள்ல செல்வாக்கு இல்லை அப்படின்னு ஒரு பரப்புரை இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பா அவருக்கு எதிரானவர்கள் அவருக்கு எதிராக இப்படி ஒரு பரப்புரையை செய்யறாங்க அப்படின்னு தான் எடப்பாடியுடைய எண்ணமாகவும் இருக்கு. இதை சரி கட்டணும் அப்படின்னு சவுத்துக்குன்னு தனி ஆக்ஷன் பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஏற்கனவே அதிக அளவுல மாவட்ட செயலாளர்களாக சவுத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயமான முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அப்புறம் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது, அடுத்தடுத்து கூட்டங்களை அங்க நடத்துவது. இப்ப கூட தேனியில முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தையும் நடத்தியிருக்காரு. இப்படி பல விஷயங்களும் நடத்திட்டு இருக்காரு. அதே நேரத்துல கூடுதலாக சவுத்துல செல்வாக்காக பலம் சேர்க்கணும் அப்படின்னு ராஜ்யசபா சீட்டு அந்த விஷயத்தையும் இப்ப கையில எடுத்திருக்காரு. அதிமுகவுக்கு 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 1 நிச்சயமா கிடைக்குங்க. அந்த 1 தான் தென் மாவட்டத்துக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு அவர் திட்டமிட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் முட்டி மோதி கொண்டு இருக்காங்க தென் மாவட்ட அதிமுகவினர். இதுல முக்கியமா டாக்டர் திரு சரவணன், அதிமுகவுடைய ஐடி அணி செயலாளரான திரு ராஜ் சத்யன், அப்புறம் முன்னாள் அமைச்சர்களான திரு மாஃபாய் பாண்டியராஜன், கோகுல இந்திரா அவர்கள், உசிலம்பட்டி திரு மகேந்திரன், கோபுரம் பிலிம்ஸ் திரு அன்புச்செழியன், அப்புறம் மகளிர் அணி கிருத்திகா முனியசாமி அவர்கள் அப்படின்னு இந்த 7 பேர் தான் ரேஸ்ல தீவிரமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. யாரை டிக்கெட் அடிக்க போகிறார் எடப்பாடி?
முக்குளத்தூர் சமூகத்தை டோட்டலா பழனிசாமி புறக்கணிக்கிறார் என்பதுதான் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், திருமதி வி கே சசிகலா, அவங்களுடைய டீம் எல்லோருமே வைக்கின்ற முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. ஸோ இதை உடைக்கின்ற வகையில முக்குளத்தூர் சமூகத்தினருக்கு இந்த பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம். அதுலயும் முக்கியமா அகமுடையர் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு இந்த பதவியை கொடுத்து டோட்டலா அவங்களுடைய ஆதரவையும் அள்ளலாம் அப்படிங்கிறதும் ஒரு உள் கணக்காகவும் இருந்துட்டு இருக்குங்க. அதுல டாக்டர் திரு சரவணன் அவருடைய பெயர் தான் ரேஸ்ல முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கு. என்னங்க, நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளியவராச்சே, அவருக்கா அப்படின்னு கேள்விகள் வந்தா, ஏங்க யாருமே போட்டியிட முன் வராத நேரத்துல துணிச்சலா அவர் போட்டியிட வந்தாரு, எங்க தனக்கு போட்டியாக இவர் மாறிடுவாரோ அப்படின்னு முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ராஜு அவங்களுடைய டீம்லாம், அப்புறம் இன்னும் சில டீம் எல்லாம் சரியா வேலை பார்க்கல. அதனால தான் 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டது. ஆனா இப்ப கட்சி பணிகள்ல மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் டாக்டர் சரவணன். சமீப காலமா ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு வட மாவட்டங்கள்லயும் கூட பல லட்சம் ரூபாய் செலவுல மருத்துவ முகாம்கள்லாம் நடத்தியிருக்காரு. அதுலயும் சேலம் மாவட்டத்தில் அவர் நடத்திய மருத்துவ முகாம் எடப்பாடி அவருக்கு செம்ம ஹாப்பியும் கொடுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு அடுக்குறாங்க சரவணனுடைய ஆதரவாளர்கள். இதுல முக்குளத்தூர் சமுதாயத்துல அகமுடையார், கள்ளர், மறவர் உட்பிரிவுகள் மிக முக்கியமானவையாக இருக்கு. அதிமுகவுல அகமுடையார ஒப்பிடுறப்ப கள்ளர், மறவர் சமூகத்தை சார்ந்தவர்கள், உட்பிரிவை சார்ந்தவர்கள் அதிக அளவுல பொறுப்புகள்லையும் இருந்திருக்காங்க. முக்கியமா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம்ஜிஆர் அவருடைய காலத்துல அகமுடையார் சமூகத்தை சார்ந்த மதுரை மாவட்டத்துல திரு சங்கர பாண்டியனும், சிவகங்கையில திரு போ அன்பழகனும், ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல திரு டி ராமசாமி அவரும் செல்வாக்கோடு இருந்தாங்க. ஆனா எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல இருந்து தற்போது எடப்பாடி அவர்களுடைய காலம் வரை பார்த்தோம்னா, குறிப்பா எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களோடு நெருக்கமாக இருந்த அந்த ஆலோசகர்கள், பவர் செக்டாராக இருந்தாங்க இல்லையா, நிழல் பவராக இருந்தவர்கள் அகமுடையார் சமூகத்தினருக்கு அதிக அளவுல முக்கியத்துவத்தை கொடுக்கல முக்குளத்தூர் சமூகத்துல. அதையும் மீறி ஒரு சிலர் கொஞ்சம் பொறுப்புகள்லயும் வந்தாங்க. குறிப்பாக முன்னாள் அமைச்சரான திரு OS மணியன் அவரு நாகையில, விருதுநகர் மாவட்டத்துல திரு சிவசாமி, ராமநாதபுரம் மாவட்டத்துல திரு ஜி முனியசாமி, சிவகங்கை மாவட்டத்துல திரு சந்திரன், திரு உமாதேவன் உள்ளிட்டோர் மாவட்ட செயலாளர்களாகவும் இருக்காங்க. அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் தலைமையேற்ற பிறகு 72 பேர் ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருக்காங்க. இதுல திரு SS சந்திரன், திரு OS மணியன் 2 பேர் மட்டும்தான் அகமுடையார் பிரிவை சார்ந்தவர்களா இருக்காங்க. இது திமுக ஒப்புடுறப்ப கூட ரொம்பவே குறைவா இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை தான் இப்ப கையில் எடுத்து அகமுடையார் சமூகத்தினருக்கும் அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எடப்பாடி அவர்களுடைய டீம் திட்டமிடுறாங்க. ஸோ ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிப்பது தான் அவர்களுடைய நுட்பமான உத்தியாகவும் இருக்கு. அந்த வகையில தான் டாக்டர் சரவணன் அவர்களுடைய பெயரும் ரேஸ்ல முன்னோக்கி இருக்கு அப்படின்னு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய சீனியர் தலைவர்கள் நம்முடைய உதவி பொறுப்பாசிரியர் சல்மான் அவர்கிட்டையும் இந்த தகவல்களை தட்டி விட்டுருக்காங்க. டிஜிட்டல்ல கட்டுரையாகவும் அதை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். ஸோ எடப்பாடியுடைய இந்த வியூகங்கள் நிச்சயமாக 2026 கை கொடுக்கும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடியுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். ஆக மொத்தத்துல இந்நாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுக்கும் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடிக்கும் அக்னி பரீட்சை காத்திருக்கு. உதயநிதியால் டிக்கடிக்கப்பட்டவர் 24 நாட்களில் பதவியை பறித்த மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் கொடுத்த ரிப்போர்ட் என்ன நடந்தது? தருமபுரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக திரு மணி நாடாளுமன்ற உறுப்பினர் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு திமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்காருங்க. என்னது, ஒரு 24 நாட்களுக்கு முன்னாடி தான் அப்ப பல ஆண்டுகளாக மாவட்ட செயலாளராக இருந்த திரு தடங்கம் சுப்பிரமணி அவரை நீக்கிட்டு புதிதாக திரு பி தர்மச்செல்வன் அவரை அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப தர்மச்செல்வனை நீக்கி விட்டு அந்த பொறுப்புக்கு ஆமணியை நியமிச்சிருக்காங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் திமுகவுடைய உடன்பிறப்புகள் கிட்ட. ஏன்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரால் டிக்கடிக்கப்பட்டவர் தான் தர்மச்செல்வன் அப்படின்னு அவர் பதவிக்கு வந்த நேரத்திலேயே ஒரு டாக் இருந்தது. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் தற்போது அந்த பதவியிலிருந்து தூக்கி இருக்காங்க. என்னதான் நடந்தது அப்படின்னு விசாரிச்சோம். தர்மச்செல்வன் பதவிக்கு வந்த உடனே முன்னாள் மாவட்ட செயலாளரான திரு இன்பசேகரன் ஒரு ஆடியோ பதிவை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல வெளியிடுறாருங்க. அதாவது இன்பசேகரனை தோற்கடிக்க
பாமக நிர்வாகி ஒருத்தர்கிட்ட தர்மசெல்வன் பேசிய ஆடியோ தாங்க அது. ஏற்கனவே தர்மசெல்வனும் பாமகவில் இருந்திருக்காரு. ஸோ இப்படி உள்ளடி வேலை செய்தவருக்கு பதவியா அப்படின்னு இவர் போட்ட ஆடியோ அப்ப வைரல் ஆனது. ஒன்று. இரண்டாவதாக தனக்கு பதவி கொடுத்ததற்காக நன்றி தெரிவிப்பதற்காக தலைமையை போய் சந்திச்சாரு தர்மசெல்வன். அப்ப பெரிய அளவுல நிர்வாகிகளோ ஆதரவாளர்களோ அவரோடு பயணிக்கல, ஒன்றிய செயலாளர்கள் இப்படி யாரும் பெருசா பயணிக்கல. முக்கியமாக பொறுப்பு அமைச்சரான திரு MRK பன்னீர்செல்வம் அவருமே இல்லைங்க. அதாவது அவருக்கும் இதுல பெருசா இவர் பொறுப்புக்கு வந்ததுல உடன்பாடு இல்லை. மூன்றாவதாக கலெக்டரா இருந்தாலும் சரி, எஸ்பியா இருந்தாலும் சரி, நான் சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு ஒருமையிலையும் அவர் பேசிய அந்த ஆடியோ தான் திமுக தலைமைக்கு ரொம்பவே சங்கடத்தை உருவாக்குனது. குறிப்பாக அப்பவே ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி அதிகாரிகளை மிரட்டுறாரு அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், இன்னொரு பக்கம் பாஜகவுடைய தலைவர், இப்படி பல்வேறு தரப்பினரும் அப்பவே சமூக வலைதள பக்கங்கள்ல கண்டனங்களையும் கேள்விகளையும் எழுப்பி இருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்ப திடீர்னு இந்த மாற்றம் அறிவிப்பும் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. இந்த சர்ச்சைகள் பின்னணிகளை இந்த பிரச்சனை வந்த உடனே நம்ம அடுத்தடுத்து காணொலிகளாகவும் வெளியிட்டிருந்தோம். ஒரு சிறு நினைவூட்டல். சரி, இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, பொறுப்பு அமைச்சரான திரு MRK பன்னீர்செல்வம் அவருடைய நாலேஜ் இல்லாமலே தன்னுடைய சோர்சஸ் மூலமாக, நெட்வொர்க் மூலமாக தர்மசெல்வன் பதவியை வாங்கிட்டாரு. இது MRK டீம் அவங்க ஈகோவை சீண்டி பார்த்த மாதிரி இருந்தது. அதனாலதான் தர்மசெல்வன் MRKவை தொடர்பு கொண்டப்ப கூட நீங்க எப்படி போய் பொறுப்பு வாங்கினீங்களோ அப்படியே செயல்பட்டுக்கோங்க அப்படின்னு இவரை பார்க்க கூட விருப்பம் இல்லாம தவிர்த்துக்கிட்டாரு MRK. இந்த நிலையில தான் கலெக்டர், எஸ்பி இவங்களெல்லாம் அரசு அதிகாரிகளை ஆர்டர் போடுற மாதிரி மிரட்டுற மாதிரி அந்த ஆடியோ வெளியில வரவும் இதை கரெக்டா கையில் எடுத்துக்கிட்டாங்க அமைச்சருடைய டீமுங்க. அதற்கேற்ற மாதிரியே உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டும் சிஎம்முடைய டேபிளுக்கு போனது. அட்லாஸ்ட் தர்மசெல்வனை அந்த பொறுப்புல இருந்து நீக்கி உத்தரவிட்டிருக்கு அறிவாலய தலைமை. இந்த இடத்த தான் அப்படியே கச்சிதமா பிடிச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான ஒருத்தரையும் அந்த இடத்துல பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்காரு வேறொரு சீனியர் அமைச்சருங்க திரு ஏவா வேலு. திரு மணி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த MP பதவியே அமைச்சர் ஏவாவேலு அவர்களுடைய சிபாரிசால தான் கிடைச்சதுங்க. MRKவும் ஏவாவேலுக்கும் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நெருக்கமான உறவு இருக்கு. ஸோ தங்களுக்கு தோதான ஒருத்தரை MP ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதற்கு முன்பு திரு செந்தில்குமார் டாக்டர் அவரு குட் புக்ல இருந்தாரு, பப்ளிக்குடைய குட் புக்ல இருந்தாரு. இருந்தாலும் தலைமை கிட்ட நேரடியா பேசிட்டு இருக்காரு. தங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னும் புதிய ஒருத்தருக்கு MP சீட்டையும் பெற்றுக் கொடுத்தாங்க. அதற்கேற்ற மாதிரி அவங்கள வெற்றி பெறவும் வச்சுட்டாங்க. இப்ப அதே காரணத்தை சொல்லி தான் அவருக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவியும் வாங்கி கொடுத்திருக்காங்க இரட்டை அமைச்சர்கள். தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலில் வலிமையான பாமகவுடைய வேட்பாளரான திருமதி சௌமியா அன்புமணி அவங்களையே தோற்கடிச்சாரு மணி. ஸோ அதிமுக பாமகவை நிச்சயமாக 2026 இந்த ஏரியாவில் வீழ்த்த முடியும் அப்படின்னும் தலைமை கிட்ட இரட்டை அமைச்சர்களுடைய டீமும் தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதனால இரட்டை அமைச்சர்கள் சொன்னதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க தலைமை. அந்த அடிப்படையில தான் தர்மசெல்வன் நீக்கப்பட்டு புதிதாக மணி அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் நம்ம கிட்ட போட்டுடிக்கிறாங்க தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள். பதவி பறிக்கப்பட்ட தர்மபுரி தர்மசெல்வன் 3 காரணங்களை அடுக்கிய 3வது அமைச்சர் KN நேருவின் ரோல் என்ன? இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக திரு MRK பன்னீர்செல்வம் இருந்தாலும் அவர் இன்னொரு பக்கம் மூத்த அமைச்சரான முதன்மை செயலாளரான திரு KN நேரு அவரும் நெருக்கமானவங்க. அவர்கிட்டையும் இந்த மாவட்டம் சம்பந்தமான சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. குறிப்பா தர்மசெல்வன் மாற்றப்பட்டு மணி நியமிக்கப்பட்டா சரியா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்க அவரும் தலைமை கிட்ட இந்த விஷயங்களை கொண்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 3 அமைச்சர்கள் இதை தெரியப்படுத்துவதால அவங்களுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் தலைமை தர்மசெல்வனை நீக்கிருக்கு பதவியிலிருந்து அப்படின்னு ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்க. இதுல நீக்கப்பட்ட நேரத்துல அந்த 2 ஆடியோக்களையும் கேட்டிருக்கோம். அப்புறம் மாவட்டத்துக்குள்ளார தொண்டர்கள் கிட்ட பெரிய ஆதரவு இல்ல உட்கட்சியிலையும் அப்படிங்கிற விஷயமும் வந்திருக்கு. உளவுத்துறை இந்த ரிப்போர்ட்டையும் கொடுத்திருக்கு. ஸோ அதனாலதான் பதவியை பறிச்சிருக்கோம். இருந்தாலும் கட்சிக்கு சரியா வேலை பார்த்தா கூடிய விரைவில் புதிய நல்ல பதவி கிடைக்கும். ஸோ நிர்வாகிகள் தொண்டர்களுடைய குட் புக்ல இடம் பிடிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னும் சிஎம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னும் இன்னொரு தகவல் வட்டமடிக்குதுங்க. அதே நேரத்தில் தர்மசெல்வன் அவங்களுடைய தரப்புல வேணும்னே தவறான தகவல்களை தலைமைக்கு கொண்டு போய் இப்படி பதவியை பறிச்சுட்டாங்க, எல்லாமே போய் அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மாவட்டத்துக்கே சம்பந்தம் இல்லாதவர் மணி அவருடைய ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா
பாலக்கோடு காரிமங்கலம் பக்கத்துல அவருக்கு ஊரு. ஆனா மேற்கு மாவட்டத்தை சேர்ந்தவரை இப்ப கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமிச்சிருக்காங்க. கட்சிக்குள்ளார அவர் 2018க்கு பிறகுதான் கட்சிக்குள்ள தீவிரமாகவே அவர் வராரு. அவருக்கு உடனடியாக மாவட்ட செயலாளர் பதவியா அப்படின்னு இன்னொரு பக்கம் மணிக்கு எதிராகவும் பல்வேறு தகவல்களும் தட்டிவிடப்பட்டு கொண்டிருக்குங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் பாமகவை தோற்கடிச்சது போலவே இந்த கிழக்கு மாவட்டத்துக்குள்ளார இருக்கிற தருமபுரி, பெண்ணாகரம் 2 தொகுதிகள்லயும் பாமகவை, அதிமுகவை தோற்கடிப்போம் அப்படின்னு சத்தியம் செய்துவிட்டு வந்திருக்கிறார் மணி. அதே சத்தியத்தை எம்ஆர்கேவும் தலைமை கிட்ட வந்து போட்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க அவர்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.